வெல்கம் கைஸ். வீக்லி ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே பார்த்துடலாம். திஸ் வீக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கெடியூல்டு ஃபண்டமெண்டல் விட்டுருங்க. சைனாக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்த ஒரு ஸ்பீச். ஓகே, அதாவது ட்ரம்ப்போட ட்வீட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனா கூட பேசுனதாகவும் அவர் வந்து இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது இதுன்னு எல்லாமே சொன்னதாகவும் கோல்டு ஓரளவுக்கு வந்து அன்சர்டனிட்டி கொஞ்சம் கம்மியானதுனால ஒரு ஷாட் வந்தது. ஓகே, ஒரு அப் அண்ட் டவுன் வீக்காக தான் இருந்தது. சரியா நம்மளால சொல்ல முடியல மார்க்கெட் ஃபுல் ஃபாலா இல்லை மேலே போக போதான்ற மாதிரி கோல்டு தெரியல இந்த வீக். ஓகே, போத் பை சைடு அண்ட் செல் சைடு ட்ரேட்ஸ் இந்த வாரம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸே வந்து கொஞ்சம் ஏறக்குறையா தான் இருந்தது. சைனீஸும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு கிளாரிட்டியும் ரிப்போர்ட்டும் வந்து வரல. ட்ரம்ப் சொன்னதுக்கு செனட்டா தான் இருக்காங்க. அதனால அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. சரிங்களா, ஸ்டில் இன்னமும் வந்து டாலரை ஒரு டிரான்சாக்ஷனா மட்டும் தான் எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு அசட்டா பார்க்கல. இவர் ஸ்டார்ட் பண்ண ஆட்சியில இவ்வளோ டாலர் ஃபால் ஆனதுனால. சரியா, ஸோ மேக்ஸிமம் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்கிட்டு தான் இருக்கு கோல்டு. இருந்தாலும் சைனா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவனால கோல்டை மைனும் பண்ண முடியும், வாங்கவும் முடியும். காசு அதிகமா இருக்கு, அவங்களே மைண்ட் பண்ணி அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஓகே, அவங்க நாட்டில் மைண்ட் பண்றத எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாதுன்னு சொல்ல வரேன். தென் சில்வர் கிராஷ் தான். அது கிராஷ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது $121 இருந்து ஃபுல்லா கீழே வந்து கிராஷ் தான். இந்த கிராஷ் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு, நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஹண்ட் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு 1980 ஒரு வாட்டி தான் நடந்தது. $50 இருந்து $5 வந்தது, ஒண்ணுமே இல்லாம போச்சு சில்வர். அந்த $50 இந்த வருஷம் தான் கடந்து $121 போச்சா. இப்போ $121 இருந்து நியர்லி ஆஃப் த வேல்யூ வந்தாச்சு, 64 வந்தாச்சு. தென் உங்களுடைய வீட்டில் யாராவது சில்வர் வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்க என்ன ப்ரைஸ் இருக்கோ அது வந்து தரத்துக்கு கிடையாது. யாரு, நம்ம ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம். நீங்களே போயிட்டு கேல்குலேட்டர்ல போட்டு பாருங்க. ஏன்னா 77 இருக்கா, நீங்க ஒரு $3 ஏற்றி ரவுண்டா $80 போடுங்க. $80 டிவைடட் பை 28.4 போடுங்க, ஒரு அவுன்ஸ் அது ஒரு சம்திங் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை 91 ருபீஸால மல்டிப்ளை பண்ணுங்க, அதுதான் சில்வரோட ரேட்டு. ஓகே, இப்போ வந்து ரொம்பவே ஏற்றி ப்ரீமியம்ல விற்கிறாங்க இந்தியாவில். ஸோ சில்வரை ஒரு மானிட்டரியா கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணல. அதனால நீங்களும் அதை ஒரு பெரிய அசட்டால கன்சிடர் பண்ணிடாதீங்க. சரியா, கோல்டு நோ ப்ராப்ளம். அது இன்ன வரைக்கும் வந்து ரிசர்வ்டு கரன்சி, குளோபல் கரன்சி. அதனால நம்ம அதை வாங்கி தான் ஆகணும். இன்னைக்கு அரௌண்ட் $250, $260 இவ்வளவுதான் சில்வர் ரேட்டு ஒரு கிராம். ஆனா நம்ம ஊர்ல இன்னமும் 280, 300 அதுலயே தான் இருக்கு. ஸோ உஷாரா இருக்கு. சார்ட்ஸ்ல இருக்க வேல்யூஷன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நம்ம க்ரூட் ஆயில் வந்து எவ்வளவு ரேட்டு கம்மியா பார்த்தாலும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸா $103 வச்சிருக்காங்க லிட்டர் பெட்ரோல. அந்த மாதிரி தான் நம்ம $60 to $65 தான் இருக்கும் பெர் பேரலே. ஓகே, கமிங் டு டெக்னிக்கல் கைஸ், ஒரு பெரிய ஷார்ட் கவரிங், ப்ராஃபிட் புக்கிங்ல ஒரு ஷார்ட் கவரிங் சொல்லலாம் போன வீக் நடந்தது. ஸோ இந்த வீக் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐ மீன் ப்ரீவியஸ் வீக் நடந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருந்திருக்கோம்னா, சிம்பிள். ஃபர்ஸ்ட் வால்யூம் இம்பேலன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் பேரல் கேப்ஸ் இதெல்லாம் ஃபில் ஆயிடும். ஓகே, இந்த வால்யூம் இம்பேலன்ஸ்ல இருந்து பை ஆகலாம் பார்க்கலாம். அண்ட் தென் இதுதான் வந்து நம்மளோட சிம்பிள் டார்கெட்ஸ். அதுக்கும் கீழே வந்து டார்கெட் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இந்த 2 டார்கெட்டையும் முடிச்சுட்டு எந்த அளவுக்கு புஷ் பண்ணா அதுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இஷ்டத்துக்கு நம்ம கோல்டு இறங்கும்னு சொல்ல முடியாது. போதும், அதே தான் சில்வரும். பட் சில்வர் அதையும் தாண்டி ரொம்ப பெரிய ஃபால். ஓகே, இது உங்களுக்கே தெரியும். கோல்டு ஒரு 5% இருந்தா சில்வர் 5% விடும். இது ரொம்ப நார்மல். ஓகே, டே டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் நான் பார்த்தேன். ஒன்னும் டோட்டல் சூப் தான், அதுதான் நீங்க கவர் பண்ண போறோம். அதுதான் நான் பார்த்ததும் கூட. இந்த லோ எது வரைக்கும் எடுத்திருக்கு, லாஸ்டா ஸ்வீப் ஆன லோ வரைக்கும் நீங்க சூப் போட்டுக்கோங்க. சரி, இது வரையும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். நான் இங்கே தான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம லைட் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஃபைனா, இல்லை உங்களுக்கு ஐசிடி படி வேணும்னா இட்ஸ் அன் ஆர்டர் பிளாக். தென் ஐஎஃப்இஜி இது மண்டே மண்டே தான் நடக்குது. சரிங்களா, மண்டே ஓவன் ஆனதுலேருந்து செல் ஆகுது. நம்ம டேல இருந்தாலும் 1 hour வருவோம். நெக்ஸ்ட் டே தானே இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறது. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டியூஸ்டே எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்க பண்ணோம் என்ட்ரி. ஓகே, எவ்வளோ தூரம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் வைக்கலாம். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு வந்து மேலே போயிட்டு கவர் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம மேபி ஒரு 0.5 அந்த ஒரு லெவல் வைக்கலாம். கோல்டு வந்து அந்த ரெக்கவர்லாம் சீக்கிரமாக கொடுத்துரும். 0.5 எனாஃப். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் ஒரு 1 hour 4 hour எஃப்இஜிஸ் எதனா பார்த்துட்டு டார்கெட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து ஐஸ் இருக்குது கஷ்டம் இந்த மார்க்கெட்டில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இந்த 0.5 தான் டார்கெட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது என்ன பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அன்சர்டனிட்டியாக தானே இருக்கு. ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த டைம் சோர்ஸ்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க.
அவங்களுக்கு டபுள் டே கலந்த மாதிரி தான் வரும். நம்மளுக்கு எப்படி மார்க்கெட் வந்து மார்னிங் ஒரு 5:30 4:30 அந்த ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டு மிட் நைட்ல 11 மணிக்கா முடியுது, மறுநாள் காலையில 3:30 வரையும் நடக்குது இல்லை, அந்த மாதிரி தான் நியூயார்க்ல வந்து முந்தின நாளோட ஈவினிங் டைம்ல ஏஷியன் ஸ்டார்ட் ஆயிடும், முடியெடுத்து மறுநாள் முடியும். அது மாதிரி டபுள் டே கலந்த மாதிரி தான் இருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ட்ரி தான், ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுத்து கொஞ்சம் கஷ்டம். இது என்னது? ஐஎஃப்இஜி டேப்பா? மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆக உடனே இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட், இதுவே ஃபேராலி கேப் தான். டேப் ஆகிற டைம் 21 22. இதெல்லாம் நீங்க எடுக்க முடியுமானா இந்தியன் டைம்ல அது மார்னிங் தான் எடுக்கலாம். இது ஃபேராலி கேப், இது ஃபேராலி கேப் தான். நீ கனெக்ட் பண்ண நடுவில் ஒரு கேப் இருக்கேன்னு சொல்லிட்டு அது எஃப்இஜி இல்லாமல் போயிடாது, சரியா? ஸோ இவ்வளோதான் என்னோட என்ட்ரியை போன வாரத்தில் மார்க்கெட்டில். தென் செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி நான் இதை வச்சிருந்தேன், இந்த ஃபேராலி கேப்பை. பட் சி, இதை டேப் அவுட் பண்ணி ஒரு டே முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அந்த டே முடிஞ்ச உடனே டபுள் த டோட்டல் சூப் இருந்தது. 0.5 மார்க்கெட் போய் ரீச் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கோங்க. இப்படி வேற ஒரு டோட்டல் சூப் இருக்கு. நீங்க அந்த டோட்டல் சூப்பர் கன்சிடர் பண்ணா கூட பரவாயில்ல. ஒரு புல்லிஷ் கேண்டிலை தாண்டி இன்னொரு புல்லிஷ் கேண்டில் வந்து மொமெண்டமா க்ளோஸ் வச்சாதான் நான் எவ்வளவு பெரிய செல் ரேஞ்ச மார்க்கெட் கவர் ஆகும் பையான்னு சொல்லிட்டு உட்கார முடியும் ட்ரஸ்ட் பண்ணி. இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டிலா வைக்கும்போது நான் ஸ்ட்ரக்சர் 1 ஹவர்ல கன்சிடர் பண்ணாலும் இல்லை பண்ணாலும் சரி, டே டைம் ஃப்ரேம்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ரேஞ்ச், இந்த கேண்டிலோட டே ஹை எடுத்தாச்சு, அப்போ டே லோ வரலாம்ல. நியூஸும் நீங்க பார்க்கணும். நீங்க வெறும் டெக்னிக்கல் வச்சும் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஃபண்டமெண்டலாவும் வந்து ஒரு கிளியர் ரிப்போர்ட் வரல. சைனீஸ் வந்து இது வரைக்கும் சொல்லல கோல்டை பத்தி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஐ மீன் அமெரிக்கன் டீலுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லல. அது கோல்டு தான் இம்பாக்ட் பண்ணும், வேற எதுவும் கிடையாது. இப்படி வச்சு பாத்தீங்கன்னா ஈக்குவலும் எடுக்கிறான். இது எனக்கு எம்எஸ்எஸ் கன்சிடர் ஆகுது. இந்த ஃபேராலி கேப்ல இருந்து நான் பை ஆகும் எக்ஸ்பெக்டே பண்ணல, சரிங்களா? இந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா ஓகே, நான் வந்து டே டைம் ஃப்ரேமுக்கு 0.5 போட்டேன், நான் ப்ரீமியம் வந்துட்டேன், ரைட்டா? இந்த ஹை டு லோவுக்கு ப்ரீமியம் பார்த்தாச்சு. தென் பிஎஸ்எல்ஸ் கலெக்ட் ஆகிட்டு பாடி க்ளோஸும் இன்சைட்ல வந்து முடிஞ்சிருச்சு, அவுட் சைட்ல போயிட்டு பாடி க்ளோஸ் ஆகல. நான் ஜஸ்ட் இதை தான் டார்கெட் பண்றேன். மொத்தமா வந்து இந்த லோவே எடுத்துருவோம்னு சொல்லலை, ஓகே? இது ஒரு ஷார்ட், ரொம்ப ஷார்ட் ஸ்விங்ஸ் தான். எம்எஸ்எஸ் பிளஸ் ஃபேராலி கேப் மேக்ஸிமம் டோட்டல் சூப்ல வந்து என்ன ஆகும்னா, இந்த டோட்டல் சூப் கொடுத்தது இல்லை அந்த டேவே உங்களுக்கு எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஐ எல்லாம் செய்து வச்சிரும். நீங்க தேர்ட் டே வந்து என்ட்ரி மட்டும் எடுத்தா போதும். என்ன கொஞ்சம் எஸ்எம்டி கம்பேர் பண்ணிக்கோங்க. போனாங்க எஸ்எம்டி பார்க்கலாம். வெனஸ்டே எந்த டே ஸ்வீப் படிச்சது? ஸ்வீப் படிச்சது வெனஸ்டே தான் ஸ்வீப் படிச்சது. நம்ம ஜஸ்ட் என்ட்ரி போறோமா? எக்ஸ்ஏஜின்னு பார்த்துரும், மார்க் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே ஹையா வெனஸ்டே எடுத்தாச்சு. இது வீக்லி ப்ரொஃபைல்ஸ்ல உங்களுக்கே தெரியும், வெனஸ்டேஸ்ல வந்து கோல்டு நிறையவே ரிவர்சல்ஸ் கொடுக்கும். வீக்லி ப்ரொஃபைல் பார்த்துருப்பீங்க. இங்க எந்த குழப்பமும் இல்லை. இது கொஞ்சம் லிக்விடிட்டி பாருங்க. அங்கேயாவது ஓகே, கோல்டாவது ரொம்ப ஸ்வீப் படிச்சுட்டு இருந்தது. இதோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன்ல ஃபிளாக் பேட்டர்ன் பத்தி சொல்லுவோம் நம்ம. இங்க ஹை 9 AM, வெனஸ்டே 9 AM நல்ல ஒரு கில் ஜோன் ஹை தான். இங்க பாருங்க வெனஸ்டே 9 AM எங்க இருக்கு இப்போ புரியுதா? நீங்க 9 AM ஹை கிடையாது. ஸோ லண்டன் டு நியூயார்க் வந்து வெனஸ்டே லோவர் ஹைல இருந்திருக்கு. இதுவே எக்ஸ்ஐஜி யூஎஸ்ல போய் பார்த்தீங்கன்னா லண்டன் டு நியூயார்க் ஹையர் ஹைல இருந்திருக்கு 229. ஓகே, அவங்களுக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லோவர் எஸ்எம்டி வந்து கோல்டுலேயே இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி தான். அந்த காலமாக என்ட்ரி எடுக்க முடியுமா? இந்த டைம் 20 செக் பண்ணிடலாம். 20ன்றது ஏர்லி மார்னிங் வரும், இல்லை 6:30 மணி தான் கைஸ் வருது. எதுக்கு சொல்றேன்னா, கோல்டு வந்து இப்போ ஏஷியாலையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு 1 இயரா, அது உங்களுக்கே தெரியும், சரியா? ஸோ ஸ்விங்ஸ் பார்க்கும்போது அந்த 12 to 12 டைமிங்கை பார்க்க முடியல, நல்ல மொமெண்டம் இருக்கிறதுனால. ஏன் ஏஷியாவில் வேலை செய்யுதுன்னா சைனா ஜப்பான்ஸ் இவங்களாம் காரணம். அதனால கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே கோல்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். மார்னிங் 6 o'clockலேருந்தே பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த செட்டப் வந்து ரொம்ப ஈஸி. அனலைசஸ்லாம் உங்களுக்கு டைம் எடுக்க போறதே கிடையாது. டோட்டல் சூப் பார்க்குறீங்க, எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஐ பார்க்குறீங்க. வேலிடேட் பண்றதுக்கு எஸ்எம்டி பாருங்க. நிறைய பேர் கேட்குற டவுட், எனக்கு பை சைட்லயும் இருக்கு செல் சைட்லயும் இருக்கு, நல்ல சைட்ல போறதுன்னு எனக்குமே தெரியாதுதான். நானுமே உள்ள போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் மார்க்கெட்டை, ஸ்ட்ரக்சர் பார்ப்பேன். எனக்கு வந்து நான் செல் சைட்ல எம்எஸ்எஸ் இருக்கா, சரி அப்ப எனக்கு செல் சைட்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ஆல்ரெடி கரெக்ட் ஆயிடுச்சான்னு பார்த்துப்பேன். என்ன திருப்பி மார்க்கெட் எனக்கு பிஎஸ்எல் போனாதான் எஸ்எல் அடிக்கும். அப்போ பிஎஸ்எல் ஆல்ரெடி அண்டா இருக்கான்னு பார்ப்பேன்.
அது மட்டும் எனக்கு முக்கியம் இல்ல, எஸ்எஸ்எல்லும் பெண்டிங்ல இருக்கணும், அப்பதான் அதை நோக்கி மார்க்கெட் போகும். ஓகே, ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்க வேண்டியது தான், ரெண்டுமே இங்க இருக்கு. எப்படி டே டைம் ஃப்ரேம்ல சொன்னேன், டேவோட ஹை எடுத்தாச்சு, அந்த டேவோட லோ டார்கெட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. 1 ஹவர்ல வந்து பார்க்கும்போது இது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கன்சல்டேஷன் ஆன மாதிரி தெரியுது. அதுக்காக எஸ்எம்டி செக்அப் பண்ணா எஸ்எம்டிஎம் இருக்கு, இப்போ எம்எஸ்எஸ் வந்தாச்சு, நான் இப்போ எதாவது சூஸ் பண்ணணும், யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா செகண்ட் டைம் நீங்க வெயிட் பண்ணி திருப்பி இந்த மாதிரி எஃபிஜி வர வச்சு தான் எடுக்கணும். அது ரொம்ப லேட் ஆகும், 6 ஹவரும் பெருசாக கவர் ஆகாது. மேக்ஸிமம் ப்ரீமியம் என்ட்ரிஸை சீக்கிரமா பிடிக்க ட்ரை பண்ணுங்க. வச்சுட்டு இது 2 ட்ரேடு தான். ஒன்று இங்க இருந்து ஒரு பை கிடைச்சது, தென் இங்க இருந்து ஒரு செல் கிடைச்சது. இது 2 மட்டும் தான் இந்த வீக்லேயே கொஞ்சம் கிடைச்ச நல்ல ட்ரேடு. ஆர்ஆர் எடுத்து பார்த்துக்கோங்க. சீரியஸ்லி நான் இவ்வளோ பெரிய எஸ்எல்ஸ்லாம் பார்க்கறதே இல்லை, ரொம்ப வருது. நம்ம தேரே கம்மி தான், ரொம்ப அதிகமாக வருது. 130 140 எஸ்எல் வருது, தாராளமாக போதும். 5.5 ஆர்ஆர்ன்றது அக்செப்டபிள். ஓகே, ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, இதுதான். மார்க்கெட் நல்லா கீழே இறக்கிட்டாங்க, திருப்பி மேலே போகுது. இப்போ நான் எப்படி ட்ரேட் மேனேஜ் பண்ணலாம்னா, இது ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, எக்ஸ்பான்ஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸ்பான்ஷன்ன்றது இதை கூட எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம், நல்லா தான் போயிட்டு இருக்கு மேலே. ஆனால் ரொம்ப நிறுத்தி போதா, இது என்ன பண்ணுச்சு, 2 கேண்டில் ஒரு பெரிய மூவ் கொடுத்துட்டான், இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அங்கே எஃப்இஜி வரும்போது நான் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போசிங் லிக்விடிட்டி எனக்கு கிடையாது இங்கே எதுவும் பெருசா. இங்கே மார்க்கெட்டை பை கூட்டு போறதுக்கு மார்க்கெட் அதுலேயும் டேப் ஆகல எஃப்இஜி அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அது டேப் ஆனாலும் பயப்படக்கூடாது. நீங்க எடுத்துருக்கிறது டேவோட லோ டார்கெட்டா, டே ஹை அது பிஎஸ்எல் எடுத்துருச்சு. ஸோ எஸ்எஸ்எல் போய் தான் ஆகணும். அகைன் நீங்க ஃபேராலி கேப்ல வந்து உங்களுக்கு பாடி க்ளோஸ்ல வைக்காம கொஞ்சம் அப்படியே கன்சல்டேட் ஆகுதா. பிஎஸ்எல்ஸ்ல பாருங்க, கன்சல்டேஷனே இல்லை. பிஎஸ்எல் கரெக்டா இந்த ஒரு விக்கு நச்சின் ஸ்வீப் அடிச்சுட்டு நிக்குது, உங்களுக்கு நிறைய எஸ்எஸ்எல் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹோல்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ஸ்விங்ஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஆர்ஆர் மைண்ட் செட்லயாவது, ஒரு டெக்னிக்கல்லாம் விட்டுட்டு சைக்காலஜிக்கலா இவ்வளோ என்ட்ரிக்கு இந்த ஆர்ஆர் கிடைச்சா போதும். இப்போ 5.5 என்ட்ரி ரிவர்ஸ் ஆர் 3 ஆர்ஆர் 2 ஆர்ஆர் கிடைச்சா போதும், நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். அதுக்கப்புறம் என் செட்டப் நல்லா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்ப கூடாது. வேணா பார்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படிதான் மேனேஜ் பண்ணோம் சொல்றது எல்லாமே ஈஸி ட்ரேடிங்ல. அந்த எக்ஸிகியூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், அப்புறம் ஹோல்டிங் கொண்டு வரணும். அதுக்கு நீங்க லைவ்ல தான் உட்காந்து நீங்க கெயின் பண்ண முடியும். பேக் டெஸ்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பேக் டெஸ்ட் ஜஸ்ட் உங்க சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதுன்ற கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, 5.5 ஆர்ஆர் நல்ல என்ட்ரி. இதுக்காக டோட்டல் சூப் வந்து நீங்க எடுக்கலான்னு இருக்கேன். வெறும் டே டு 1 hour மட்டும் கிடையாது, நம்ம 4 hour to 15 minute பார்ப்போம். ஆனால் 4 hour to 15 minute வரும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக ட்ரேட் பண்ணணும். எல்லா ஸ்வீப்பியோ டோட்டல் சூப்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல் அடிக்கும். சரியா, அதையும் பார்க்கலாம். இதில் 0.2 0.5 எங்கே வச்சுன்னு தெரில, ஜஸ்ட் ஒரு 2 hour கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அது வரையும் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். கோல்டில் வேறு எதுவுமே கிடையாது. கோல்டோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னா, நான் செல்லு தான் எதிர்பார்க்குறேன். பை ரிவர்சல் ஆயிருக்கு, பட் நான் செல்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ட்ரெண்ட் அக்கார்டிங்லி மாற்றிப்போங்க, அதை வச்சு நம்பாதீங்க. இன்னி வரைக்கும் ஒரு ரேஞ்சில் தான் இருக்கான். நான் செல்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. 100% சொல்ல முடியல, ரொம்ப வாலட்டிலாக இருக்கு. எதுவும் ஸ்ட்ரக்சரும் பெருசாக தெரியல. DXY யூரோ. DXY எக்ஸ்பெக்டட் ஒரு புல்லிஷ் கவரிங் as usual. ஸோ அது ஏன் எக்ஸ்பெக்டட், இந்த கெவின் வாஷ் ஃபெட் கவர்னர் பேசினார்ல, அவர் எப்போ 2008 2009 பேசின ஸ்பீச் எல்லாம் இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது DXY புல்லிஷ் ஆகிடும் அப்படிலாம் பேசிக்கிறானுங்க. அவர் ரேட் ஹைக்ஸை பற்றி தான் பேசியிருக்காரு, ரேட் கட்ஸை பற்றி பேசலை. அது இல்லாமல் ஒரு சில டீல்லாம் வந்து முடிஞ்சதுன்னு ட்ரம்ப் வந்து வாயாலே சொல்லிட்டு இருக்காரா, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ ஏதோ ஸ்ட்ரென்தனிங் ஆகுது, அசட் கிளாஸ் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஐ மீன் DXY மேலே, வேற எதுவும் பெருசாக கிடையாது. டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இந்த வீக் மண்டே இப்போ இருக்கா, மண்டே ஃப்ரைடேலேருந்து ஒரு மொமெண்டம் நல்லா முடிஞ்சுது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இம்பேலன்ஸ் இருக்குல்ல, வால்யூம் இம்பேலன்ஸ், அது வந்து எப்படி வேணாலும் ஆக்ட் ஆகும். அந்த வால்யூம் இம்பேலன்ஸை ஃபேவரலிக்காக கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து பேரிஷ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகே, ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு செல்லும் கிடைக்கலாம், அதை வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டா அதை நம்ம கண்டுக்கூடாது, அதுக்கப்புறம் பைஸ் தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஒரு சப்ளையை உடச்சி நம்ம வந்து பை போகிற மாதிரி யோசிச்சு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? எம்எஸ்எஸ் ஆன மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிதான் நான் இங்கே பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ரிவர்சல் அப்படின்னு ஃப்ரைடே அங்கே கொடுத்து முடிக்கும் போது நார்மல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் 0.5 லெவல். இந்த ஹை எடுத்துக்கோங்க, ஹை டு லோ. ஸோ
0.5 இங்கே தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஒன்று பாடி க்ளோஸ் பண்ணி இன்வாலிடேட் பண்ணிட்டு பை போகலாம். இல்லைனா இந்த 0.5 வரைக்கும் ஒரு விக்க டோட்டல் சூப் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஃபாலோ ஆகலாம். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனால என்னால் மண்டே கணிக்க முடியாது. அதில் கூட நான் ஷோராக இருந்தேன். ஏன்னா மண்டேன்னு இல்லை, இங்கே வந்து மண்டே அது மாதிரி பண்ணி முடிச்சிருச்சு. இதை முடிக்கிறதுக்கு 3 நாள் இருந்தால் கூட அது வரையும் என்னால் ட்ரேட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பார்த்தோன்றதை இங்கே பார்க்கலாம். €2 ஃப்ரைடே டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்க மாதிரி இது டிஎக்ஸ்ஒயில் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்கோங்க. ஒரு ஹியூஜ் ரேஞ்ச். அதான் அங்கே வந்து செல்லுனா இங்கே பை அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பானுங்க, வேறு எதுவுமே இருக்காது. அங்கே இருக்க அனலைசிஸே தான், அதே வால்யூம் இம்பேலன்ஸ், அதே 0.5. ஸோ அதான் ட்ரை பண்ணிருக்கேன். இங்கேருந்து பை ஆகுமா, நிறைய கேள்விகள் இருக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் அங்கே மார்க்கெட் கன்சிடர் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி நமக்கு கிடைச்ச ட்ரேடை மட்டும் பார்ப்போம். இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸு நான் ஜஸ்ட் மார்க் பண்ணது எவ்வளோ சிம்பிளாக ஐஆர்எல் போட்டோம். ஐஆர்எல் போகும்போது நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த விக்கை வந்து ஸ்வீப் பண்ணி யாராவது விற்க வச்சா ஐஆர்எல் ப்ளஸ் டோட்டல்ஸும் ப்ராபபிலிட்டி இன்னும் அதிகம். இந்த கேண்டிடேட் லோ வரையும் டார்கெட் பண்ணலான்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ளே தானே இருக்கு ரேஞ்சு. மண்டே எந்த அனலைசஸும் கிடையாது. மண்டே செல்லாம் பொய்யான்னு எதுவுமே கிடையாது. நான் கம்முன்னு விட்டுட்டேன். மண்டே எதுவுமே பண்ணல. டிஎக்ஸ் எடுத்துக்கோங்க, யூரோ. தென் டியூஸ்டே, அதுக்கு அடுத்தது வெனஸ்டே. எதுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு 1 hourல போயிட்டு காமிக்காம அவாய்ட் பண்றேன்னா, என்னோட செட்டப் என்ன, ஒன்று மார்க்கெட்டிங் போகணும் மேலே. அந்த மேலே போகிற வரையும் ட்ரேட் பண்ணிடலாம், நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ அங்கே மேலே போயிட்டு அங்கேருந்து இந்த செல்லு அங்கே போய் டேப் ஆகணும். இந்த செல்லு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐஆர்எல்னு சொல்லிட்டு டோட்டல் சூப் வரலனா கூட பரவாயில்ல, ஐஆர்எல்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல தான் டோட்டல் சூப்பே கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ என்னோட என்ட்ரி என்னைக்கா இருக்கும், மறுநாள் இந்த டெஸ்ட் போய் ரீச் ஆகிட்டான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது தான் இந்த லோ ஃபெயிலியர் ஆகும் என்றால். இதுக்கு இடையில எஸ்எம்டி நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொரலேஷன் தான் பார்ப்பேன், அப்புறம் தான் நெகட்டிவ் கொரலேஷன் பார்ப்பேன். பாசிட்டிவ் கொரலேஷன் நான் பார்க்கணும் மீன்ஸ் ஜிபிபியூஎஸ்டி தான் போகணும். ஓகே, ஜிபிபியூஎஸ்டியில் பாருங்க, மண்டேவோட ஹையை மார்க்கெட் தூக்கியிருக்கோம். இப்போ வெனஸ்டே. ஓகே, யூரோ யூஎஸ்டி எடுங்க. அதாவது ஐஆர்எல் டேப் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தென் 1 hour இந்த லைன் போட்டிருக்கேன்ல, இது எதுக்கு நான் உங்களுக்கு போடுறேன்னா, டர்ட்டில் சூப் நடக்கிறது 1 day ஃபுல்லாக நம்ம டைம் இருக்கும். மறுநாள் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதான் மறுநாளுடைய ஸ்டார்டிங் டைம். இதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்க, இதான் டர்ட்டில் சூப் நடந்த டே. எம்எஸ்எஸ், பிடிஆர்ஏ, எஸ்எம்டி எல்லாம் ரெடியாக இருக்கும். நீங்கள் இங்கே போயிட்டு என்ட்ரி மட்டும் பார்த்தா போதும். ஐ மீன் மறுநாள். ஓகே, அந்த டோட்டல் சூப் நடந்த டேக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் இருக்கும். இது எல்லாத்துலேயும் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீப் ரொம்ப பின்னாடி இந்த கிடைக்கும் போது தான் அக்யூமுலேஷன் இருக்காது. டேரக்டா மேனிபுலேஷன் பிளஸ் எஸ்எம்டின்னு மார்க்கெட் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு போயிடும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். பக்கத்துலேயே ஒரு 4-5 நாள் பக்கத்துல உங்களுக்கு ஸ்வீப்ஸ் கிடைக்கும் போது கன்ஃபார்மா ஒரு அக்யூமுலேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 1 hour உள்ள வரும்போது அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். நீங்கள் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? சம்டைம்ஸ் பக்கத்துலேயே இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு பெரிய மொமெண்டமே கொடுத்துருக்கோம், ஆனால் அது அக்யூமுலேஷனாக தான் இருந்திருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே எங்கேயும் போயிட்டு வருது, ஒரு 5 நாள் அப்படியே சுற்றிட்டு இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அக்யூமுலேஷன். ஒரு மொமெண்டம் மார்க்கெட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அக்யூமுலேஷன் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு ஐயர் டைம் ஃப்ரேம்ஸில் அது அக்யூமுலேஷன் தான். கைஸ், இதுதான் என்னுடைய என்ட்ரி இந்த வீக். நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அப்டேட் பண்ணியிருப்பேன், ஆனால் அங்கே வரல. ஸோ 2 hourல வந்து என்னோட பார்சல்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மிச்சத்தை நான் ஓட விட்டேன். எவ்வளோ நான் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு லாட் போறேன்னா 0.7 நான் புக் பண்ணிப்பேன். 0.3 லாட் வரையும் தான் ஓட விடுவேன். அதுக்கும் வந்து பார்ஷியல்ஸ் வச்சிருப்பேன், அது 0 விட மாட்டேன். 1 hour மினிமம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, எங்கேயுமே அடுத்தது எஃபிஜியில் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு அவ்வளோதான். ஒரு 1 hour புக் ஆகிட்டு அதை போய் பி அடிச்சிருச்சு, ஏதோ ஹோல்ட் பண்ணல, முடிஞ்சுது இதில். அட் த சேம் டைம் சூப்பர் ட்ரேட், சீரியஸ்லி நல்ல ட்ரேடு, ஆனால் கிடைக்கல. ஓகே, கிடைக்கல மீன்ஸ் டேப்பே ஆகலை. ஜிபிபி யூஎஸ்டி யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரில, சூப்பராக இருந்தது ஜிபிபி யூஎஸ்டி. இந்த பேர்ஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களா? இந்த மேக்னிஃபிகன்ஸ் அவன்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேர் எல்லாத்தையுமே வந்து சும்மானாவது வாட்ச் பண்ணுங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்றோம், நாஸ்டாக்ல ட்ரேட் பண்றோம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்க. இதனுடைய மொமெண்டம் தான் உங்களுக்கு கொடுக்குமே. ஓகே, வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த
3 நாள் ஃபால் ஆச்சுல நாஸ்டாக்ல. அது என்னன்னா இந்த ஆந்த்ரோபின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கம்பெனி புதுசா வந்திருக்கான். அதோட கூகுளும் டைப். அவங்க 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஏஐ வச்சு ஒரு 10 பேர் வச்சு வேலை வைக்கலாம்ன்ற மாதிரி ஒர்க்கிங் மாடலை தாண்டான். ஓகே, அது என்ன அப்ரூவ் ஆகிட்டு வரலன்னு வச்சுக்கலாம். ஒர்க்கிங் மாடலை தாண்டான். இது எவ்வளோ பெரிய பேக் ஸ்லாஷ். அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஃபால் பெருசா ஸ்டார்ட் ஆச்சு. மண்டே மட்டும் புள்ளி ஸ்ட்ரக்சர் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகல. ஃப்ரைடே ஒரு ரிவர்சல். அது நார்மலா ரிவர்சல்ன்றது ப்ராஃபிட் புக்கிங் ரிவர்சலா இருக்கும், இல்ல ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவாங்க பொசிஷன்ஸை. அதனால இருக்கும். உங்களுக்கு மெயினான 3 ஒர்க்கிங் டேஸ் என்ன பண்ணாங்க? மார்க்கெட் ஃபுல்லா அடிச்சு இறக்குனாங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸால் தான் நடக்குது. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிபிபி ரொம்ப ரொம்ப அருமையான செட்டப். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த எஃபிஜி வரணும்னு. ஆனா இங்க இருக்க எஃபிஜில இருந்தே போயிடுச்சு மார்க்கெட். நானும் பெருசா அது ரொம்ப ஃபாலோ பண்ணல. ஏன் ஃபாலோ பண்ணலன்னா 12 o'clock அடுத்தது 13, 14, 15 சொல்லிட்டு நைட் டைம் ஆயிடுச்சு. மறுநாள் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ ஃபாலோ பண்ணி தானே ப்ரோ பண்ணிருப்பீங்கன்னா அங்கேயே சுத்துச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன். ஒரு ஆஃப் ரிஸ்காக எடுத்து வச்சுப்பேன். ஓகே, இது மாதிரி நான் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸ்பான்ஷன்ல 2 எஃபிஜி இருக்கும். மேல இருக்க எஃபிஜி நம்ம எய்ம் பண்ணுவோம், மார்க்கெட் அங்க போகாது. ஸோ அப்போ நான் என்ன யோசிப்பேன், பேசாம நம்ம இங்க இருந்து எடுத்துடலாமா. அதுக்கு ஒரு டைம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 2 or 3 டைம்ஸ் மார்க்கெட்டை கன்சல்டேட்டே பண்ணும்போது கில்ஸோன் வர விட்டு எடுப்பேன். 2 AM அது மாதிரி வர விட்ட பிறகு நான் எடுப்பேன். இங்க வந்து ரீஸ்ட்ரக்சர் நான் ஃபாலோ பண்ணி எடுக்கல. நல்ல என்ட்ரி தான், ஆனா எடுக்கல. எதுக்காக இதை சொல்றேன்னா, இங்க 23 ஜான்ன்றதா டார்கெட்டா வச்சிருந்தேன். 23 ஜான் அதே தான் யூரோ யூஎஸ்டில வச்சிருந்தது 23 ஜான். ஆனா யூரோ யூஎஸ்டி போல. இதுதான் கொஞ்சம் வெறுப்பாகும். யூரோ போகும் 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 வெயிட் பண்ணும்போது யூரோ போல. ஜிபிபி நல்லா போயிடுச்சு. ஸோ ஜிபிபியில் இதே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா பயங்கரமான ஆர்டர் நம்மளுக்கு கவர் ஆயிருக்கும். ரெண்டும் ஒரே டைரக்ஷன். ஜிபிபி நல்ல மூவ் கொடுத்துருக்கு, யூரோ பெருசா மூவ் கொடுக்கல. சரியா, இவ்வளவுதான். இந்த வீக்ல வேற எதுவே கிடையாது. இந்த ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கைஸ். என்எஸ்டி யூஎஸ்டிலாம் சைலண்டா இந்த மார்க்கெட். எனக்கும் புரியல. ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு, இது பேரிஷா இருக்கு. இவங்க வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்ல புல்லிஷா இருந்தானுங்க. அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆகிட்டு பெருசா எதுவும் கொடுக்கல. தென் பேரிஷ் ஆச்சு. திருப்பி டோட்டல்ஸ் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஒரு டைட் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில் நான் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, புரியல, அதனால ட்ரேட் பண்ணல. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் DXY கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு போகலாம். மேபி இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகலாம். அதான் வெயிட் பண்ணுறது. ஓகே, தென் ரேட் கட் வந்து டைவர்ஜென்ஸ் எதனா இருக்கா நீங்க படிக்கணும். டைவர்ஜென்ஸ் மீன்ஸ் யூரோ வந்து ரேட் கட் பண்ணாமே இருந்து DXY மட்டும் ரேட் கட் பண்ணிட்டே இருந்தாதான் டைவர்ஜென்ஸ். புரியுதுங்களா? இப்போ எஸ்எம்டி எப்படி சொல்றோம், நம்ம ஒரு பேர்ல ஸ்வீப் இருக்கு, ஒரு பேர்ல ஸ்வீப் இல்லைன்னா, அதே மாதிரி ஒரு பேர்ல ரேட் கட் இருக்கு, ஒரு பேர்ல ரேட் கட் இல்லைன்னா அது பேர் டைவர்ஜென்ஸ் தான். அதனால என்ன ஆகும்ன்றது அது நடக்கும் போது தான் தெரியும். ஏன்னா இந்த ரேட் கட்டோ இல்லை இந்த ரேட் ஹைக்கோ, இன்ஃபிளேஷன், ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம மொட்டையா சொல்றோம். அதுக்குள்ள இன்னும் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் படிப்போம். அது நடக்கும் போது தான் நல்லா சொல்ல முடியும். சரியா, இது எதுவுமே இல்லாம நான் வெறும் டெக்னிக்கல் மட்டும் வச்சு பண்ணணும்னா பண்ணலாம். இந்த சடனா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட்ல மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது ஸ்டாப் லாஸ் அடிக்கும்ல, அதை நீங்க ஏத்துக்கணும். வேற வழி இல்லை. ஓகே, அது எப்போனாலும் நடக்கலாம், கம்மியா தான் நடக்கும் அந்த மாதிரி. ஆனா அந்த நேரத்துல உங்க பொசிஷன்ஸ் எவ்வளவு போகுது, அப்போ என்ன உங்களோட அக்கௌண்ட் நிலைமையில இருக்கு, அதெல்லாம் அதுக்கு இன்னும் மார்க்கெட்டுக்கு தெரியுமா என்ன? என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சமாவது ஃபண்டமெண்டல்ஸ் படிங்கன்னு சொல்றது. இல்ல அப்டேட் பண்றதையாவது வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, சரி, ஏன்னா இதுதான் நம்மளுடைய வீக்லி ரிவ்யூ. ரிவ்யூ வந்து நிஜமாலே எதுவும் பெருசா என்கிட்ட இல்லை. வீக் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் பார்க்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்பீடியான வீக்ல வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகல. மார்க்கெட் ஒரு மாதிரி சைலண்டா நிறுத்தி இருக்கு. என்எஃப்பி டேட்டா கிடையாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. மந்த் ஓப்பன் ஆச்சு. அது இருந்தா ஒரு கிளாரிட்டியாவது கிடைக்கும். அப்கமிங் சிபிஐ வச்சு அதெல்லாம் பேசலாம், அதுவும் இல்லை. இப்போ நான் எதை வச்சு பேசுறதுன்னு எனக்கே தெரியல. வீக்கெண்டு இப்போதைக்கு வந்து சண்டே ஆயிருக்கு. ட்ரம்ப் இது வரைக்கும் எதுவும் சண்டை போடுறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு பேசல. ஈரான் பக்கம் திரும்ப வந்து இப்போதைக்கு சைலண்டா இருக்காரு. வெனிசுலா, கிரீன்லாண்டு எதுவும் பேசல. ஃபியூச்சர்ல பார்ப்போமா என்ன ஆக போகுதுன்னு. ஐடி செக்டர்ஸ்ல ஒரு ஃபண்டமெண்டலான ரீசன்ஸ் என்ன சொல்லணும்னா, ட்ரேடிங்கை விட்டுருங்க. இந்த ஆல்பபெட், அதுக்கப்புறம் ஒரு சில டெக் ஜெயின்ஸ்லாம் வந்து இந்தியா பக்கம் திரும்புறாங்க. இந்த H1B விசாவா அது சொல்லுவாங்கல்ல, அமெரிக்கால போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு அந்த விசா, அது வந்து ரொம்ப ப்ராப்ளமா போயிட்டு இருக்குல்ல இவரால. ஸோ ஒர்க்கிங் காஸ்ட் அவங்கள கூப்பிட்டு வரும்போது அதிகமா இருந்தா தான் உள்ள அலோவ் பண்ற மாதிரி. ஐ மீன் இடையில சொன்னாங்கன்னா $1 lakh கிட்ட ஏர்ன் பண்றவங்க தான் உள்ள வர முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் கொடுத்து அவன் எடுத்தானே அமெரிக்கன் சிட்டிசன் எடுப்பான். நம்மளால எதுக்கு எடுக்க போறான்? ஸோ அவங்கலாம் பிளான்ட் இங்க செட் பண்றதுதான் நிறைய பேச்சுகள் வருது. கூகுள் விசிட் பண்ணியிருக்காங்க, ஆல்பபெட் விசிட் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் விசிட் பண்ணியிருக்காங்க. ஃபாக்ஸ்கான் டாடா மூலியமா வர ஆப்பிள் சொல்றாங்க. டைரக்ட் ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அந்த மாதிரிலாம் வரப்போதான் சொல்றாங்க இந்தியாவில்.
இது நம்மளுக்கான ஒரு எக்கனாமிக்கலி எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இருக்கலாம். ஸோ யாராவது இந்த நான் டெக்னிக்கல் அந்த மாதிரிலாம் ஐடி ஃபீல்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு நாலேஜ் வளர்த்து பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலுக்கு எப்படின்னா போக பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் டெக்னிக்கலை தான் வந்து ஏஐ ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகுது. சீரியஸ்லி ஒரு டெவலப்பருக்கும் கஸ்டமருக்கும் வந்து நடுவில் வேலை செய்த நான் டெக்னிக்கல் ஸ்டாப்ஸ். ஓகே, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே போராடிட்டு இருக்கானுங்க. ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். சும்மா இவனுக்கு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் விளையாட்டு காமிப்பானுங்க. இந்த மாதிரி ஏஐலாம் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்பெனிலாம் நல்ல மாதிரி வேல்யூஷன்லாம் குறையிற மாதிரிலாம் காமிப்பானுங்க. அது அவனுக்கு தான் நல்லது காஸ்ட் கட்டிங். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபர்ஸ்ட் கிடைக்கணும்னா காஸ்ட் கட்டிங் எங்கே நடக்கும்? எம்ப்ளாய்மெண்ட்ல தான் நடக்கும். அது எஃபிஷியன்சின்னு உனக்கு பேருக்கு இங்கிலீஷ்ல. நாங்கள் வந்து கம்மியான ஆளை வச்சு நல்ல ப்ராஜெக்டை வந்து கொடுப்போம் அப்படின்னு வாங்க. இல்லை நம்மளுக்கு வேலை பொறுத்தது அவ்வளோதான். அவங்களுக்கு எப்படி தான். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ண பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.